சில நாயங்கள்லாம் உட்காந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செம டென்ஷனா ஆகுது. இல்ல சவுண்டா இருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எஃபெக்ட். எனக்குலாம் டென்ஷன் அடிச்சிடலாம் போல தோணுது. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதை போய் நல்லா இல்லைன்னு இருக்காங்க. ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் வேற லெவல் எனக்கு. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் an extraordinary மூவி. நல்ல ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அண்ட் சூர்யா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன் மேன் ஷோ தான். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிஜிஐயும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருந்தது. சின்ன ஸ்டோரியா தான் இருக்கும். ஆனா அதை ரொம்ப எவாலுவேட் பண்ணி ரொம்ப பெருசா காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்து 3D நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. எந்திரனு அம்புலி இதெல்லாம் 3Dல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதான் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. படத்துல விஷுவல்ஸ் தான் பிளஸ். கதை வந்து ரொம்ப பெரிய பிளஸ் கிடையாது. விஷுவல்ஸ், மேக்கிங்கு, அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ் இதுதான் படத்தோட பிளஸ். 500 கோடி 1000 கோடி 2000 கோடி அப்படின்னாங்க. எங்க தெருக்கோடியில தான் நின்று வரோன்னு பார்த்தேன். எங்க சிறுத்தை சிவா பூனை சிவாவா மாறிடுவாரோன்ட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே சமாளிச்சு நல்ல விதமாவே ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நம்ம படம் அப்படின்னு பார்க்கும்போது படம் தப்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். பட் ஓவராலா பெரிய வசூல் அப்படின்றது மற்ற மாநிலங்கள் மற்ற மொழிகள்ல ரிலீஸ் ஆகுறதுல எப்படி ஓடுது அப்படின்றத பொறுத்து தான் படத்தோட கலெக்ஷன் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னடா சொதப்புறானுங்க, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம எல்லாமே ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படம் அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு சரியான ஆரம். என்ன அந்த ஒரு ட்ரைப் மாதிரி காட்டாம கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருந்தா எனக்கு பர்சனலா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. கார்த்தி சார் ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. சூர்யா சார் வந்து படம் ஃபுல்லா வந்தாலுமே கார்த்தி சார் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வராரு. பட் கார்த்தி சாருமே அதுக்கான ஹைப் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த டைம் பீரியட் வெயிட் பண்ணி இது எடுத்தது வந்து கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணிருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்கு. அது ஃபைட் சீன்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. நடுவில் அப்பப்போ ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும். சூர்யாக்கோ ஒரு சின்ன பையனுக்கோ எல்லாமே பக்காவா இருக்கு. நான் பார்த்துட்டு வந்த படம் பேர் வந்து முதல்ல கங்குவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷுவலாகவும் 3Dயாகவும் செமையா இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து என்னை பூர்த்தி பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல. பட் நீங்கள் இந்த 2000 கோடி அதெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு அதை கொல்ல என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச படம் வந்து லாபத்தை சம்பாதிச்சிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நல்லா இருக்கு படம். இப்போ செமையா இருக்கு. செமையா உழைச்சிருக்காப்ல, எல்லாம் பண்ணியிருக்காப்ல. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் தான். அந்த சைலண்டா படம் போற மாதிரியே தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து ஜாலியா ஆரம்பிச்ச மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஆரம்பிச்சு தான் அந்த ஒரு 1/2 மணி நேரம் போஸ்ட் 1/2 மணி நேரம் தேவையில்லையோன்னு தோணுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு அது அப்படியே கதைக்குள்ள போயிருந்தா அப்பையில இருந்தே கனெக்ட் ஆயிருக்கும்னு தோணுச்சு. அதனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் அப்படியே கண்டினியூ பண்ணனால அப்படியே செமையா கனெக்ட் ஆச்சு. நாங்க பாகுபலி எல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அப்படி நீங்க சொல்றீங்கன்னா நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். ஹாலிவுட்லாம் சொல்றோம், அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. நம்ம படம் விஷுவலா வந்து பாகுபலியோட பயங்கரமா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றேன், பாகுபலியோட பயங்கரமா இருக்கா. 3Dலாம் தாறுமாறா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் சொல்லிருக்காங்க. அந்த பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. அந்த எமோஷனல் தான் கரெக்ட்டா கனெக்ட் ஆச்சு. அது கிளைமாக்ஸ்ல செமையா கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்காவான ஒரு 3D படம், VFX அது இது. நம்ம படம் ஒரு செம 3D படம். அவ்வளவுதான். நம்ம படம்னா தமிழ் படம். நம்ம தமிழ் படத்துல ஒரு தமிழ் படம் இல்லை, ஒரு இந்தியன் படத்திலேயே ஒரு நல்ல ஒரு செமையான 3D படம். சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. டைரக்டரும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. பாஸ்ட் பிரசன்ட் கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு வெறித்தனமான கிளைமேக்ஸா இருக்கு. பார்ட் 2 வந்து சூப்பர் ஹிட் ஆகும். சோ இந்த படமும் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. படத்தோட VFX மத்த சீன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் டைம்ல இருந்து அதெல்லாம் கரெக்ட்டா காமிச்சிருக்காங்களா இல்ல ஓவர் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ கொண்டு வரணும்னு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. பட் தெரியல. மியூசிக் வைஸ் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து போட்டீங்கன்னா நீங்களும் பச்சை தமிழன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஓகே, என்னது படம் வந்து சுலாவா இப்பதான் இப்ப சொன்னேன். மறுபடியும் வந்துட்டான். ரொம்ப தெரிஞ்சவனா போயிட்டான். அவன் வீட்டுக்கு வேற வருவானா? டேய், படம் வந்து விறுவிறுப்பா இருக்குடா. ஓகேவா, பொறுப்பா இருக்குடா. ஓகேவா, எந்த வெறுப்புக்கும் இங்க வேலையே கிடையாதுடா.